வேலூர் திமுக எம்பி வேட்பாளரான கதிரானந்த் பெண்கள் குறித்த அருவருக்கத்தக்க வகையில் பேசியது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேடையிலிருந்து பார்க்கும்போது பெண்கள் அனைவரும் பளபளன்னு தெரிவதாகவும், காரணம் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த ரூபாய் பணத்தால் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருப்பதாகவும், யார் யாருக்கெல்லாம் ரூபாய் பணம் வந்ததோ அந்த பெண்கள் எல்லோரும் கை தூக்குங்க என கதிரானந்த் பேசியது அங்கு கூடியிருந்த பெண்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா கதிரானந்தின் இந்த ஆணவ பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் இடுப்பை ட்ரம் என இழிவாக பேசுவது, இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசி பஸ் என கேவலமாக பேசுவது, நாங்க கொடுத்த 1000 ரூபாயில தான் பவுடர் பூசி பளபளன்னு இருக்கீங்க என பெண்களை இழிவாக பேசுவது, இதுதான் திமுகவினர் பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதை என்றும், திமுகவினரின் இந்த ஆணவ பேச்சுக்கு தான் 10 ஆண்டுகள் கூப்பில் கடந்தார்கள். தற்போதும் திமுக தலைவர்கள் இதுபோன்ற ஆபாசமாக பேசுகிறார் என்றால் நிரந்தர கூப்பை நோக்கி திமுக சென்று கொண்டிருப்பதாகவும், மேலும் அமைச்சர் துரைமுருகன் கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் கதிரானந்துக்கு மக்கள் படும் வேதனை தெரியவா போகிறது என்றும், இதன் காரணமாகவே திமுக அரசு கொடுக்கும் 1000 ரூபாய் பணத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதாகவும், பெண்களுக்கு கொடுக்கும் 1000 ரூபாய் பணம் ஸ்டாலின் அப்பா வீட்டு பணம் கிடையாது, மக்கள் வரி பணம். அப்படி இருக்க திமுக எம்பி வேட்பாளர் கதிரானந்த் பெண்களை கை தூக்க சொல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி என எதிர்த்தரப்புகள் விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது.